இன்றைய வேத வசனம் ஏசாயா 30:18. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் விசேஷமாய் உங்களிடம் பேசுகிறார். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இதிலும் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசியான சந்ததி, மாறுபாடுள்ள இதயமுள்ளவர்கள், தேவனுக்கு புறம்பான பாவ காரியங்களை செய்தவர்கள். இப்படி தேவனுக்கு எதிர்மறையாய் இருக்கிற ஜனங்கள் மேல் கர்த்தர் மனதுருகிறார், அன்பாயிருக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு முழு இதயத்தோடு என்னை விசுவாசித்து என்னிடம் வரமாட்டார்களா என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாத அவர்களை அழித்து போடக்கூடுமே என்று. தேவனுடைய விருப்பமே பாவத்தில் சிக்குண்டு அதன் விளைவுகளை சந்திப்பதை காட்டிலும் மனம் திரும்பி அவரிடம் மன்னிப்பை பெறுவதையே விரும்புகிறார். அவர் எல்லோர் மேலையும் அன்பாயிருக்கிறார், மனதுருகிற தேவனாயிருக்கிறார். மனதிரும்புவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிற தேவன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவிசுவாசியாய், மாறுபாடுள்ள இதயமுள்ளவர்களாய், பாவ வாழ்க்கையில் விழுந்து கிடப்பீர்களானால் தாமதமாக்காதீர்கள். உடனே தேவனிடம் வாருங்கள். உங்கள் மேல் இறங்கும்படி காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகிறார். பாவத்தை செய்துவிட்டேன், என்னை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எண்ண வேண்டாம். உங்கள் மேல் மனதுருகிறார், மனதிரும்புங்கள். வீணான காரியங்களுக்கும் மனிதர்களுக்கும் பின்னாக தொடர்வதை காட்டிலும் உங்கள் பின்னாக காத்துக் கொண்டிருக்கிற தேவனிடம் திரும்புங்கள். மாயையான காரியங்களை விட்டு அவரிடம் எப்போது வருவீர்கள் என்று உங்கள் மேல் இறங்கும்படி ஆவலாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.